தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28வது திருமொழி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. மனித வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக இந்த வசனத்தின்படி இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் தனிப்பட்ட முறையிலே, குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு அப்படிப்பட்ட விடாய்த்த ஆத்துமாக்கள் வேதனையிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, பாடுகளிலே, குடும்ப பாரம் மட்டுமல்ல, அநேக பாரத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஒருவேளை அநேகர் இன்னைக்கு தங்களுடைய வேதனைகள் நீங்க, பாடுகள் நீங்க, பிரச்சனைகள் நீங்க அநேக வேறு இடங்களுக்கு போகிறார்கள். வேறு வழிகளிலே போய் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குமா, ஒரு ஆறுதல் கிடைக்குமா என்று சொல்லி அநேக இடங்களுக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்துல வாருங்கள். ஆண்டவரிடத்துல இளைப்பாறுதல் இருக்கிறது. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். நம்மை தேடுகிற எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் அவர் சொல்றதை செய்யறதில்லை. அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள். ஒரு வருத்தம் நீங்க, ஒரு பாரம் நீங்க, ஆண்டவர் சொன்னதை செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு? என்னிடத்துல வாருங்கள், அவரிடத்துல போவோம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆண்டவர் தான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறவர். அவர் தான் அருமையாய் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், இந்த வசனத்தை நாம் நம்புவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இளைப்பாறுதல் கொடுக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.